இதில் கூடவா ஹோட்டல் பண்ணுவாங்க? என்ன நார்த் அமெரிக்காவில் இந்த ஒரு இடம் தான் இருக்குதா? இதுதாங்க ஐஸ் ஹோட்டல். இது வந்து கிட்டத்தட்ட நிறைய டன் கணக்கில் ஸ்னோ அண்ட் ஐஸ் யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்காங்க. ஹோட்டல் டி கிளேஸ் அப்படின்னு ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க. வந்து கனடாவில் கியூபெக்ன்ற பிளேஸில் இருக்குது. இதுதான் நார்த் அமெரிக்காலே ஒன் அண்ட் ஒன்லி ஐஸ் ஹோட்டல். கிட்டத்தட்ட 3 பார்ட்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து சேப்பல். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மினி ஹால் மாதிரி தான். இங்கே வந்து வெட்டிங் அந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடத்துவாங்க. மினி ஹாலில் இருக்க மாதிரி வர கெஸ்ட் எல்லாமே உட்காரதுக்கு வந்து சீட்டிங் ஏரியாலாம் வச்சுருக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்லி ஐஸில் பண்ணது. ஐஸில் பண்ணதில் எப்படி உட்கார முடியும்? செம்ம கோல்டாக இருக்கும்ல. அதனால மேலே வந்து அனிமல் ஸ்கின்ல பண்ண அந்த ரக் எல்லாமே போட்டிருப்பாங்க. இது கொஞ்சம் இன்சுலேட்டடாக இருக்கும். இதுதான் வந்து ஸ்டேஜ். இங்கே வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து $4,000 $12,000 வரைக்கும் டேஸ் வீக்கெண்டு அவைலபிலிட்டி அண்ட் பேக்கேஜஸ் பொறுத்து இந்த ப்ரைஸ் வந்து மாறும். செவுரு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்னோ வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அந்த செவுரு ஃபுல்லத்துலேயுமே வந்து நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பிளேஸ் நீங்கள் இருக்க இடத்துல இருந்துச்சுன்னா யாரெல்லாம் இங்கே ஈவெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இதுதான் வந்து இந்த ஹோட்டலோட 2வது இடம்னே சொல்லலாம். இங்கே வந்து நிறைய தத்ரூபமான சிலைகள் பண்ணியிருக்காங்க. ஐஸ் கட்டிலே நிறைய சிலைகள் வந்து உருவாக்கியிருக்காங்க. சிலைகள் மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி சோஃபா மாதிரியும் உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து நம்ம உட்காந்துக்கலாம். இது வந்து ஐஸ் சோஃபா. சுவர்கள்லையுமே வந்து நிறைய கலைநுட்பம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுதே வந்து நமக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப பார்க்க அழகாகவும் இருக்கும். உள்ளே போக போக நிறைய கலைநயமான ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு 4 பில்லர் மாதிரி வச்சு நடுவில் வந்து சான்லியர் தொங்க விட்டுருக்காங்க. அது கூட எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்ததில்ல அந்த சான்லியர். நிறைய ஃபோட்டோ பூத்ஸ் கூட இருக்குது. இங்கே வந்து விண்டரில் நிறையவே ஸ்னோ பொழியும். அந்த ஸ்னோவை வச்சு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இவங்க அந்த ஸ்னோவை வச்சு எவ்வளோ அழகாக ஒரு ஹோட்டல் மாதிரி பண்ணி அங்கே நிறைய கலைநுட்பமான சிலைகள் எல்லாமே வந்து வடித்து வச்சுருக்காங்க. அது எல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் வியப்பாக இருந்தாலும் அழகாகவும் இருக்குது. விண்டரில் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்காமல் இந்த மாதிரி சில இடங்களை பார்க்குறதுக்காகவும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது கூட ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான். இதோட என்ட்ரி டிக்கெட் வந்து $25 $35 வரைக்கும் வருது. அதாவது குரூப்பாக போனால் ஒரு ப்ரைஸு, மார்னிங் போனால் ஒரு ப்ரைஸு, ஈவினிங் போனால் ஒரு ப்ரைஸு. நாங்கள் வந்து ஐஸ் ஹோட்டல் ஓப்பன் பண்ணி அந்த ஃபஸ்ட் வீக்கே போயிட்டோம். ரொம்ப இயர்லியாக போனதுனால இன்னும் கொஞ்சம் சில சைடு வந்து வேலைகளும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இது வந்து மேபி புதுசாக ஏதாவது ஒரு ரூம் ஏதாவது க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி சில வேலைகளுமே அங்கிட்டு வந்து ஓடிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய சிட் அவுட் ஏரியாஸுமே இருந்தது. உள்ளே பண்ண இந்த ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குல்ல. வெளியில் வந்து எப்படி கோல்டாக இருக்கோ அதே மாதிரி தான் உள்ளேயும் கோல்டாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் -டிகிரியில் வெளியில் எப்படி வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே உள்ளே லேயர் பண்ணிட்டு தான் இருக்கணும். இல்லைனா செம்மையாக கோல்டு வந்துடும். இதுதான் வந்து இந்த ஹோட்டலில் இன்னொரு முக்கியமான இடம். இதுதான் வந்து ஐஸ் பார். இங்கே வந்து நிறைய காக்டைல்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ், நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. நான் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு கிரான்பெரி ஜூஸ் வாங்கியிருந்தோம். அது $5 ப்ளஸ் டேக்ஸ் வந்துச்சு. இதோட மெனு கூட நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இங்கே கொடுக்குற ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு கையாலே செதுக்கப்பட்ட ஐஸ் கண்ணாடியில் தான் கொடுக்குறாங்க. அதாவது இது வந்து ஹேண்ட் கார்வ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளாஸ் கூட ஐஸில் தான் பண்ணியிருக்காங்க. பட் அதில் கொடுக்குற ஜூஸ் என்னமோ இவ்வளோண்டு தான் இருக்கும். பட் ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வாங்கி குடிக்கலாம். பட் அது வாயில் வச்சு குடிக்கும் போதே கொஞ்சம் செம்ம சில்லுன்னு தான் இருந்தது. ஏன்னா அது ஃபுல்லாகவே ஐஸ் தானே. $5 ப்ளஸ் டேக்ஸ் வந்துருந்தது. இங்கே வந்து பாட்டு ஃபுல்லாக போட்டுகிட்டே இருப்பாங்க. நிறைய வந்து நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்காக நிறைய செட் அவுட் ஏரியாஸுமே இருக்குது. அங்கே வந்து கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் வார்ம் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் ஃபயர் பிட்டுமே இருக்குது. எப்பவுமே வந்து ஒரு மவுண்டெயின் இருந்துச்சு. இந்த மவுண்டெயினில் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இதுதான் வந்து இதோட ஃபைனல் பார்ட் அண்ட் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா இங்கே ஐஸ் ஹோட்டலில் வந்துட்டு இது ஜஸ்ட் வெறுமான ஐஸ் ஹோட்டல் கிடையாது. இங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணலாம். ஒரு நாளைக்கு கூட நம்ம ரூம் புக் பண்ணி இங்கே வந்து ஒரு நாள் தங்கிக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கூட இங்கே இருக்குது. நிறைய ரூம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பேக்கேஜஸில் எல்லா ரூம்ஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி ஐஸ்லேயே பண்ண கட்டில் இருக்கும். அந்த கட்டிலுக்கு மேலே வந்துட்டு தேர்மல் இன்சுலேட்டட் பெட்டுன்னு போட்டிருப்பாங்க. அதாவது கீழே அந்த கட்டில் அந்த ஐஸ்லேருந்து மேலே வந்து அப்படியே குளிரை வந்து கொடுக்காத அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது அந்த பெட்டு. ஆனால் அந்த பெட்டு மேலே நம்மளால் தூங்க முடியாது. வந்துட்டு ஸ்லீப்பிங் பேக் அப்படின்னு கொடுப்பாங்க. நான் வந்து சைடில் இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன்னா அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மம்மி மாதிரி இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு ஸ்லீப்பிங் பேக்கு. அதுக்குள்ளே நம்ம படுத்துக்கணும். அது வந்து நமக்கு வெளியில் இருக்க கோல்டு வந்து உள்ளே கொடுக்காது. ஸோ உள்ளே அந்த ஸ்லீப்பிங் பேக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் சூடாகவே இருக்கும். ஸோ அதனால நமக்கு வெளியில் இருக்க குளிர் வந்து தெரியாது. நம்ம அதில் தான் தூங்கணும். நாங்கள் போகும்போது இருந்த எல்லா ரூம்ஸோட வீடியோஸ் அதோட நேம் அண்ட் ப்ரைஸ் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த வீடியோலேயே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் தான் நாங்கள் போனப்போ இருந்த ரூம்ஸ் அண்ட் அந்த ரூம்குள்ளே இருந்த ஆர்கிடெக்சர்ஸ் அண்ட் ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே. ஒவ்வொரு ரூம்லேயுமே வந்து ஒவ்வொரு தீம் இருந்துச்சு. இதனால தான் இதெல்லாமே தீம் பேஸ்டு ரூம்ஸு. அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரியும் அந்த ரூம்குள்ளே இருக்க ஃபெசிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரியுமே வந்து அங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு சில ரூம்லலாம் வந்துட்டு வெறும் ஜஸ்ட் கட்டில் அண்ட் பெட்டு அவ்வளோதான் இருந்தது. ஆனால் இன்னும் சில ரூம்ஸில் வந்துட்டு ஃபயர் பிட் இருந்தது. ஸோ அண்ட் ஒரு சில ரூமில் வந்துட்டு நீங்கள் ப்ரைவேட்டாக வந்து ஹாட் பூல் இருக்குது. அதாவது நமக்கு சூடான நீச்சக்குளம் மாதிரி குட்டியாக வச்சுருப்பாங்க. அந்த ஹாட் பூல் அண்டு
குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும் பொழுது அந்த ஒரு ரூம் சானா அப்படி சொல்லுவாங்க. அந்த ரூம்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு அங்கே வந்து ஹீட்டட் ரூம் இருக்கும், அதுதான் வந்து சானா சொல்லுவாங்க. அந்த ரூமில் வந்து நமக்கு சூடாயிருக்கும். அந்த மாதிரி ரூம் இருக்கிறது எல்லாமே அந்த ஃபெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த சார்ஜுமே இன்க்ரீஸ் ஆகும். நான் எல்லாமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். பட் எல்லா ரூம்லேயுமே வந்து காமனாக கட்டில் அண்டு பெட் இருக்கும். ஸ்லீப்பிங் பேக் வந்து காமனாக கொடுத்துருவாங்க. நாங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணல, பட் இங்கே ஐஸ் ஹோட்டலில் இருக்க எல்லா இடத்தையுமே நான் வந்து சுற்றி காட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். நாங்கள் போகிறப்ப இதுதான் இருந்தது. பட் இப்போ வந்து நிறைய அங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த ரூம் பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஐஸ் ஹோட்டல் மட்டும் இல்லை, இது கூடவே நிறைய இடம் இருக்குது. அதெல்லாம் நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஃபாலோ மேப்பிள் கேப்சர்.